ரசிகர்கள் கொண்டாடும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி வர மார்ச் 23 ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த போட்டியுடைய லிஸ்ட் நேத்து தான் வெளியிட்டாங்க. சென்னை அணி தன்னுடைய முதல் போட்டியிலேயே பெங்களூரை சந்திக்க உள்ள நிலையில மீண்டும் ஐபிஎல் போட்டியில சிஎஸ்கே டீமுக்காக விளையாட இருக்கும் தென்னாப்பிரிக்கா வீரர் இம்ரான் தாகிர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு அசத்தலான டங்கிலீஷ்ல ஒரு ட்விட்டர் பதிவிட்டு இருக்காரு. மேலும் அந்த ட்விட்டர் பேட்ட ரஜினி ஸ்டைல்ல பிரபலமான வசனத்தையும் தெரிவிக்க விட்டிருக்காராம். அந்த ட்வீட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் இனிய தமிழ் மக்களே நலமா, களம் இறங்குகிறோம் மார்ச் 23 நமது கோட்டையில வந்தோம் வென்றோம் சென்றோம் வருவோம் வெல்வோம் செல்வோம். இந்த வருஷம் எங்க காளியோட ஆட்டத்தை பாப்பீங்க. கொலகாண்டுல வரும் சென்டிமெண்டா இருக்கிறவங்க குறுக்க வராதிங்க அப்படின்னும், சென்னை ஐபிஎல் டைம் ஃபார் எடிடா வண்டிய போடுடா விசில அப்படின்னு செமையா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இதை தொடர்ந்து இவருடைய ட்விட்டருக்கு சென்னை அணியுடைய நிர்வாகம் பதிலுக்கு ஒரு நகைச்சுவான ட்விட்டர் போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நலம் நலமறிய ஆவல் ஆசையாக வளர்க்கும் சிங்கக்குட்டி எப்படி இருக்கிறதுன்னு, தெற்கு ஆப்பிரிக்காவில் நல்ல மழை பெய்கிறதா, வீட்டில் அனைவரையும் கேட்டதாக கூறவும், தம்பி நிகிடி சௌக்கியமா அப்படின்னும், வரும்போது மறவாமல் சீமை ரொட்டியும் மிட்டாயும் வாங்கி வரவும் அப்படின்னு ரொம்பவே நகைச்சுவையா பதில் ட்வீட் போட்டிருக்காங்க. இப்படி தமிழகம் முழுக்கவே சிஎஸ்கே அணியை பற்றி தான் பேச்சு. இந்த நிலையில 2010 நம்ம அஜித் சார் சென்னை சூப்பர் கிங்க பற்றி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியும் தற்போது இணையதளங்கள்ல வைரலாகிட்டு வருதான். அதுல நம்ம தலை சிஎஸ்கே அணியை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐபிஎல்லையே மிகப்பெரிய டீம்னா அது சிஎஸ்கே அணி தான், இவங்க தான் கிங் ஆஃப் கேம் அப்படின்னும், மேலும் என்னால இவங்களுடைய மேட்சை பார்க்க முடியல அப்படின்னாலும் மேட்ச் என்ன ஆனது அப்படின்னு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் சென்னை அணிக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு நீங்க தான் இந்த முறை கப் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவர் சொன்ன மாதிரியே 2010 கப்பை சென்னை அணி தான் வென்றாங்க. மேலும் சென்னை அணிக்கு அதுதான் முதல் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து ஒரு சில ஐபிஎல்லையும் சென்னை அணி தான் வெற்றி பெற்றது. லாஸ்ட் இயர்ல கூட ஒரு நல்ல கம்பேக் கொடுத்து சென்னை அணி ஐபிஎல் கப்பை தட்டி தூக்கிட்டாங்க. அதே போல இந்த வருடமும் சென்னை அணி வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் விஷ் பண்ணணும் அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.